நம்முடைய பிதாவாகிய தேவனாலும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும், நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு, இந்த நாளிலும் கூட உங்களுக்கு முன்பாக நின்று தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக, அடியேனுக்கு தேவன் தந்த இந்த உன்னதமான வாய்ப்புக்காக, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா நான் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாது, இந்த ஆராதனை தொடக்கத்தில் ஜெபித்த அன்பு சகோதரருக்கும் நான் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். காரணம் அவர் ஜெபித்த அந்த ஜெபத்த நீங்க கேட்டிருப்பீங்க. நம்ம எதற்காக கூடியிருக்கோம்? நம்ம தேவனை எப்படியாய் தொழுது கொள்ள வந்திருக்கோம். நம்மளுடைய இருதயத்தின் எண்ணங்கள் என்னவாக இருக்குன்றத சகோதரர் மூலியமா அந்த ஜெபத்த ஏறெடுத்து நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த பாடமும் அந்த ஒரு ஜெபத்தினுடைய அடிப்படையிலாவே காணப்படும். காரணம் என்னன்னா, நாம் இங்க ஒன்றாக கூடி நாம் ஒருவரே முகத்தை பார்ப்பது மாத்திரமல்லாது, தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறன்ற உணர்வு நம்மளுக்குள்ள முதலாவது காணப்படணும். 2வதாக அவர் என்னிடம் பேசுகிறார். அவருடைய வார்த்தை நான் எப்படி இருக்க வேண்டும் இந்த உலகத்துல? ஏன்னா நம்ப உலக ஜனங்களா இருந்தோம்னா, எந்த கவலையும் இல்ல. ஆனா, தேவன் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சம்பத்தாக, அவருடைய ஜனங்களாக நம்பள ஆயத்தப்படுத்தின அந்த நாள் முதற்கொண்டு, அதாவது நாம் அவரோடு கூட உடன்படிக்கை செய்த அந்த நாள் முதற்கொண்டு, நம்முடைய வாழ்க்கை முறையை அவர் சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலயும் சரி, இல்ல நம்மளுடைய குடும்பத்தையும் சரி, இல்ல இந்த ஆவிக்குரிய குடும்பமாக இந்த எக்லீசியாவும் சரி, அவர் கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பத நம்ம விசுவாசித்து, சோ அநேக நாட்கள்ல தேவன் அவருடைய வார்த்தை மூலியமா உங்ககிட்ட இடைப்பட்டிருப்பாரு. இந்த நாளிலும் அவர் அவருடைய வார்த்தை மூலியமாக உங்களிடம் பேசுவாரு என்பத நம்ம விசுவாசத்தோடு இந்த பாடத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். இந்த பாடத்தோட தலைப்பு சகோதரர் அறிவித்த பண்ணமாக காத்துக்கொண்டேன். மறுரூபமாகும் சத்தியங்கள் என்ற ஒரு புத்தகத்திலிருந்து பாடத்த உங்க முன்பாக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பாடத்தினுடைய அறிமுகம் நம்ம பார்க்கும்போது, ஒரு வேலை ஸ்தலத்துல ஒருத்தர் வேலை செய்றாங்க அப்படின்னும்போது, குறிப்பா இங்க அநேகர் வேலை ஸ்தலத்துல வேலை செய்திருப்பாங்க. ஓய்வு பெற ஒரு நிலை. அதாவது அந்த வேலை முடியிற டைம்ல அவருடைய மனரீதி எப்படியா காணப்படும்? எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த வேலையில நான் செஞ்ச ஒரு 10 வருடமோ, இல்ல அதுக்கு அதிகமான வருடங்களோ வேலை செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த வேலை செய்ற அந்த பணி நேரங்கள்ல நான் எப்படி இருந்தேன்? உண்மையா இருந்தேனா? இல்ல தவறுகள் செய்தேனா? இல்ல எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்றத வந்து அந்த முடிவுல அவர் சிந்திச்சு பார்க்கும்போது, அந்த ஒரு வேலை ஸ்தலத்துல அதே தகுதியில இன்னொருத்தர் வந்து அங்க அந்த வேலையில என்ன பண்ண போறாரு? இணைய போறாரும்போது, ஒருவேள நான் செஞ்ச வேலையில ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அவரு கண்டுபிடிச்சுட்டு, எனக்கு கெட்ட பேர் வாங்கி குடுத்துருவாரோ ஒரு பயம் அவருக்குள்ள இருக்கலாம். இல்லன்னா வந்து, அ என்ன விட அவர் திறமைசாலியா இருந்தாருன்னா, நான் செஞ்ச பணிய விட அவர் இன்னும் அதிகமா அந்த திறமைய கொண்டு வந்து, இதுக்கு முன்னாடி செஞ்ச அதாவது அந்த எஜமானுக்கு முன்னாடி நம்மள வந்து குறைவா நடத்துவாங்களா? அப்படின்ற ஒரு பார்வையில, ஒரு எண்ணத்துல அவருக்குள்ள ஒரு அச்சம் இருக்கலாம். ஆனா, அந்த பணி நிறைவு முடிந்த பிறகு ஒரு வேள அவருடைய பதிவேடுகள வந்து வானமும், பூமியும் ஒரு வேள தேடுது. அதாவது யார் வேணாலும் அந்த குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு பார்வையோ, இல்ல ஒரு என்ன செஞ்சாரு அப்படின்ற ஒரு பார்வைய பார்க்கும்போது, அவர்கிட்ட எந்த ஒரு குறைபாடும் இல்லாம காணப்பட்ட ஒரு ஒரு வேலை செஞ்சு முடிச்சிருந்தாருன்னா, உண்மையா அவரு ஒரு ஒரு பாக்கியவான்னு சொல்லிட்டு இந்த புக்கம் அறிமுகம் கொடுத்திருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது, அ நம்மளுடைய மனசாட்சியில இப்போதான் நம்ம வேலை செஞ்சிருக்க நாட்கள யோசித்து பார்க்கும்போது, நான் எப்படி இருக்கேன்ட்டு சிந்திக்கலாம். பட் இந்த பாடம் எதை குறிக்குதுன்னா, அப்படி ஒரு வேலையை எஜமான் நம்மளுடைய பரமபிதா ஒருத்தருக்கு குடுத்தாரு. அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமிக்கு வந்து அவருடைய வேலைய முதல் வருகையுடைய வேலைய கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு, அத என்ன பண்ண போறார்ன்னா, இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்க போறார். அந்த ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி, தன்னை அனுப்பிச்ச எஜமானுக்கு முன்பாக ஒரு சர்டிபிகேட்டு அவர் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. நான் எந்த அளவுக்கு வந்து செஞ்சுன்னு இருக்கேன், செஞ்சு முடிச்சேன்றத நீங்க அறிஞ்சு கொள்வீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபத்த ஏறெடுக்கிறார். இந்த யோவான் 17ஆம் அதிகாரம்
அது முழுக்க முழுக்க ஒரு ஜெபம் தான். அந்த ஜெபம் எங்க ஏறெடுத்தாங்க அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அது கெத்செமனேல இல்ல. கெத்செமனேக்கு முன்னாடி சீஷர்களுக்கு கேட்கிற மாரியே வெளிரங்கமான ஒரு ஜெபம் தான் அந்த ஒரு ஜெபம். அந்த ஜெபத்துல நம்ம வாசித்த ஆதார வசனத்தினுடைய வார்த்தைகள நம்ம வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப் போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப் போகவில்லை. ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லி பிதா கிட்ட ஆ சொல்றத பார்க்கிறோம். ஜெபிச்சத பார்க்கிறோம். நானும் அவர்களோட கூட உலகத்தில் இருக்கிற அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே நான் என்ன பண்ணேன், அவர்கள காத்துக்கொண்டேன் அப்படின்ற ஒரு உறுதித்தன்மையோட அந்த வார்த்தைய அவர் வந்து ஏறெடுக்கிறார். ஸோ இந்த ஜெபத்தினுடைய ஆ தன்மைய சீஷர்கள் கண்டிப்பா அவங்க சூழ்ந்து கேட்டிருக்கும்போது, அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு வந்து ஒரு உணர்வுபூர்வமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம். இந்த பேராப் நம்ம வாசிக்கலாம். தமது பிதாவின் பராமரிப்பில் அவர்களை ஒப்படைக்கும்போது, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று அவர் கூறின ஆழமான வார்த்தைகள் அவர்களுடைய செவிகளில் விழுந்தன. நிச்சயமாக வந்த வார்த்தைகள் இலக்கை நோக்கி சரியாய் செல்லும் அம்புகளைப் போல அவர்களுடைய இருதயங்களை சென்றடைந்தன. கண்டிப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு குடுத்தார்களானா, அவங்களுடைய இருதயத்துல கண்டிப்பா அந்த வார்த்தை பதியும், கிரியை செய்யும், அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். அப்ப அந்த வார்த்தை, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மதிப்பு குடுக்கணும். ஒரு எக்லீசியா இல்லன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு ஜெப கூடுகை, இல்ல ஒரு கன்வென்ஷன் அப்படின்னு நடத்துறாங்கன்னா, நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா, எந்த செயல் வேணா நம்ம செய்யலாம். ஆனா தேவனுடைய வசனத்த கேட்கிற அந்த தருணம் மட்டும், நம்ம இருதயம் முழுக்க முழுக்க அந்த வார்த்தையை நோக்கியே இருக்கணும். நம்மளுக்கு உண்மையாகவே சோர்வு, பலவீனங்கள், மற்ற காரியங்கள், சூழ்நிலை இதெல்லாம் இருக்கும் தான். ஆனா, நம்மளோ உடன்படிக்கை பண்ணது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பிதாவாகிய தேவனோட கூட. அப்ப அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரமா நான் இருக்கணும் இந்த பூமியில. அவர் குடுக்குற நாட்கள் வரைக்கும் நான் இருக்கணும்னா, அதுக்கு ரிசல்ட் எங்க தான் அது கிடைக்கும்னா, நான் எப்படி இருக்கேன்? இனி எப்படி இருக்கணும்? எப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்குன்ற விஷயம்லாம் எங்க தான் நம்ப ஒரு அனலைஸ் பண்ண முடியும்னா, கண்டிப்பா தேவனுடைய அந்த வசனத்தை நம்ப எதிர்நோக்கி வரும்போது, நம்போ ரிட்டர்ன் அந்த பதில் பேசலாம். தேவனே நான் இந்த மாரி இருக்கேன். அதுக்காக உமக்கு நன்றி. இல்ல தேவனே நான் இந்த மாரி இல்லையே! ஐயோ! அப்படின்னு சொல்ற ஒரு ஃபீலிங். இல்ல இனிமே நான் இருக்க முயற்சி பண்றேன்னு ஒரு மீண்டுமா ஒரு உற்சாகப்படுத்திக் கொள்ற விஷயமெல்லாம், தேவனுடைய வார்த்தையை நோக்கி நம்போ எந்த அளவுக்கு வந்து மதிப்பு குடுத்து கேட்கிறோமோ, அப்பதான் அந்த வார்த்தை நம்ம கூட பேசும். இந்த பேராகிராஃப் வாசிக்கலாம். அவர்கள் கேட்டபோது அவர்கள் கேட்டபோது தாங்கள் பரலோகத்தின் மேலான பராமரிப்பிற்கு கவனிப்பிற்கு உரி- உரியவர்களாய் இருக்கின்றனர் என்ற எண்ணமாவது அவர்களது உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கப்பட்டது. இந்த ஈடு இணையற்ற மற்றும் களங்கமற்ற இயேசுவின் வாழ்க்கையானது தங்களை பாதுகாப்பதற்கு என்றும் தங்களுக்கு போதிப்பதற்கு என்றும் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது என்பதை அவர்கள் ஏற்கனவே அறிந்திருந்தார்கள். சீஷர்களுடைய மனத பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக பேசும்போது, சீஷர்கள் கூடிய இருதயத்தினுடைய எண்ணங்கள் என்ன இருந்துச்சுன்னா, உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா நம்முடைய பரமபிதா எங்கள கவனிக்கிறாரு, எங்கள பராமரிக்கிறாரு அப்படின்ற ஒரு உணர்வோட அந்த வார்த்தைய என்ன பண்ணாங்க, ஆழமா கேட்டாங்க. 2வது காரணம், இந்த ஈடு இணையற்ற களங்கமற்ற இயேசுவினுடைய வாழ்க்கையும், அவர் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கப் போற ஒரு பாதுகாப்பும், அவர் மூலியமா நம்மளுக்கு கிடைச்ச அந்த போதனையும், உண்மையாகவே அவர் நமக்காக தான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறார்ன்ற ஒரு தெளிவான முடிவுக்குள்ள வந்தாங்க. இதே கேள்விய நம்ம கிட்ட கேட்டோமானா, நிச்சயமா தேவன் நம்மள பராமரிக்கிறார்ன்ற உணர்வு எப்போதும் நம்மகிட்ட இருக்குமா? அவர் நம்மள கவனிக்கிறாரு.
கவனிச்சுன்னுருக்கிறாரு என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள எப்போதும் இருக்குமானா, நிச்சயமாவே நம்ம சந்தோஷப்படலாம். அடுத்தபடியா அந்த கலங்கமற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலியும், அவருடைய வாழ்க்கையின் ஜீவியமும் உலகத்துக்கு பின்பாக தான். ஆனா நமக்கு இப்போதே அந்த ஒரு பாக்கியத்துக்குள்ள எனக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்சிருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா, உண்மையாவே நம்மளுடைய வாழ்க்கைய நம்போ எந்த அளவுக்கு வந்து சீர்தூக்கி பார்ப்போம் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்த வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு புரிஞ்சுக்கினாரு. அதனால அவரு நமக்கு எழுதியிருக்கிற வார்த்தை நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 5. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். 5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ வாசித்த அந்த வசனத்தினுடைய விளக்கத்த நம்ம பார்க்கும்போது, பேதுரு தற்காலிகமா வீழ்ச்சி அடைந்த போதிலும், சில டைம்ல அவர் விழுந்தது நம்மளுக்கே தெரியும். ஆனாலும் அவருடைய அன்பான அந்த மேய்ப்பனுடைய வார்த்தைகள் அவர் மனதில ரொம்ப ஆழமா பதிந்திருந்த காரணத்துக்காக தான். ஒருவேள அவர் மறுதலிச்சாரு, இல்லன்னா நம்மளுக்கே தெரியும் யோவான் 21ஆம் அதிகாரத்துல எல்லாரையும் கூப்பிட்டுட்டாரு. வாங்க நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம்? மீன் பிடிக்கலாம். அந்த அளவுக்கு அவர் மனசு போயிட்டு இருந்தாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் அவர் உள்ள ஆழமா வாங்குன அந்த நிமித்தமா, அந்த வார்த்தை அவர்கிட்ட என்ன பண்ணுது? கிரியை செய்யுது. அவர விடல. அந்த உலகத்தோடு ஒத்து போறதுக்கு விடல. ரிட்டர்ன் மறுபடியும் அந்த வார்த்தை என்ன பண்ணுது? அவர்கிட்ட கிரியை செய்யுது. என்ன பண்ணுது அந்த வார்த்தை? அந்த தேவனுடைய வல்லம் என்ன பண்ணுதுன்னா, முதலாவது ஒரு அரணை அமைக்குது. எப்போ வந்து அந்த வார்த்தைக்கு நம்ம மதிப்பு குடுக்குறோமோ, அந்த ஒரு பாதுகாப்பு, அந்த வார்த்தை செய்ய வேண்டிய செயல்கள் கண்டிப்பா செய்து நம்மளுக்கு முடிக்கும். எப்பன்னா, அந்த இருதயத்தில அந்த வார்த்தை தங்கும்போது. 2வது அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஒரு நபர்கள அவர சூழ தூதர்கள் மூலியமா சூழ பாதுகாப்பார். அந்த வார்த்தைக்கு நீங்க மதிப்பு குடுத்துட்டீங்கன்னா, அந்த வார்த்தைய நீங்க நம்பிட்டீங்கன்னா, அந்த வார்த்தைய உறுதியா பற்றிக் கொண்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா தேவன் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம, எதிராளியுடைய பெலன், இல்ல வீழ்ந்து போன தூதர்களுடைய பெலன் நம்மளுக்கே தெரியும். 1000 ஆண்டு அரசாட்சியில எதிராளி கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை காணப்படுகிறார் இப்போது. ஆனாலும், அவங்க வீழ்ந்து போன தூதர்கள் இங்க கிரியை செஞ்சிருக்காங்க நம்ம புரிஞ்ச விஷயம் தான். அவங்க கிட்ட எதிர்த்து நிற்கிற வல்லமைய கூட, இந்த தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்தில இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அது பயன்படுத்துகின்ற ஒரு தருணத்தில நம்மள கொண்டு போய் நிறுத்துவாரு. இது பேதுரு நல்லா தெளிவா புரிஞ்சிருந்தாரு. ஆரம்பத்தில நான் விழுந்தேன். ஆனா இப்போ, அவருக்காக நான் ஜீவன குடுக்கிற தருணம் வந்தாலும், நான் நிலைச்சு நிற்பேன்னாரு. நம்மளுக்கே தெரியும் பேதுருவுடைய அந்த கடைசி அ ரத்த சாட்சி எப்படி இருந்துச்சுன்னா, வரலாறு ஹிஸ்டரி சொல்லுது. சிலுவையில அறைக்கிற தருணத்தில என்ன தயவுசெய்து தலகீழா அறைங்க அப்படின்ற அளவுக்கு தன்னை தாழ்த்துகிற அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்துச்சுன்னா, அந்த தேவனுக்கு கொடுத்த அந்த வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கொடுத்த அந்த ஒரு மதிப்பு. ஸோ நம்போ எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ப இந்த தலைப்பு சொன்னது போல, ஒரு பாதுகாப்பு நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள தேவன் எந்த அளவுக்கு பாதுகாத்தாரு, நம்மளுக்கே தெரியும். இத ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, அங்க ஒரு மோசேய அனுப்பிச்சு, அவரு மூலியமா அவ்ளோ ஜனங்களையும் என்ன பண்ணாரு? வழி நடத்தினார். எண்ணற்ற காரியங்கள், எண்ணற்ற செயல்கள். நம்ப அந்த ஒரு பாடம் உங்களுக்கு எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எடுக்க போறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். வனாந்திர பயணம். ஸோ, அந்த பாடத்த நம்ம ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது, எந்த அளவுக்கு தேவன் வந்து இவ்ளோ பிரியமா ஜனங்கள நடத்துவாரான்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ள ஊறி போகும். அப்போ நம்மளுக்கு வர பிரச்சனைகள், நம்மளுக்கு வர கஷ்டங்கள்ல நம்ம எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாம, எந்த ஒரு கஷ்டம் இல்லாம, நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல வளர்ந்து கொண்டே போலாம். இப்படியாப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த சில வசனங்கள நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப தியானிக்கலாம். முதலாவது என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்னா, எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள ஆசீர்வதித்தார்ன்னு நம்ம பார்க்கும்போது, லிட்டராவும் அவர் ஆசீர்வதிச்சார். இல்லைங்களா? நம்மளுக்கு தெரியும். வசனங்கள் இருக்கு. அந்த வனாந்தரம் 40 வருஷ பயணத்துல காலுடைய காலணிகள் அங்க என்ன பண்ணல? தேஞ்சு போல. ட்ரெஸ் கூட அங்க என்ன பண்ணல? அந்த அளவுக்கு வந்து அ நாற்றம் எடுக்கல அப்படின்றது பார்க்குறோம். ஆனா, ஆவிக்குரிய விஷயத்துல பார்க்கும்போது, என்ன ஒரு பிளெஸ்ஸிங்னா, உண்மையா சொல்றேன். பரலோகத்துல விஷயத்த வெளிரங்கம் ஆசாரிப்பு கூடாரத்து மூலியமா என்ன பண்ணிட்டாரு? காமிச்சுட்டார். அது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங். நீ தேவனுக்கிட்ட நெருங்கணும்னா, இந்தந்த வழிமுறையில, இந்தந்த அணுகுமுறையில நீ என்ன பண்ணணும்? நீ நெருங்கணுன்ற ஒரு பிளெஸ்ஸிங்கான வார்த்தைகள அவர் குடுத்திருந்தாரு. அது மூலியமா தான் அவங்க என்ன பண்ணாங்க? காக்கப்பட்டாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது, சங்கீதம் 121ஆம் அதிகாரம் வசனங்கள் 4லிருந்து 8 வரைக்கும் படிக்கலாம். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஸோ ஒவ்வொரு வார்த்தைய நம்ம தனிப்பட்ட முறையில தியானிக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில பிறப்பிலிருந்து அதாவது புது சிருஷ்டி என்ற அந்த உடன்படிக்கை நாட்களிலிருந்து மரணம் அதாவது ஒரு இமைப்பொழுதுல இருக்கிற நித்திரை வரைக்கும் நம்மள எந்த அளவுக்கு தேவன் காப்பார் என்ற ஒரு உறுதிமொழிய இந்த இடத்துல வந்து அவர் காமிச்சிருக்காரு செஞ்சிருக்கிறாரு அந்த மாம்சத்துக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஸோ தேவன் அவர் அந்த அளவுக்கு வந்து அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது இப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களானால் நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஐக்கியத்துல இந்த கூடுகையில இந்த எக்லிஷால தேவன் கொடுக்குற அந்த வார்த்தைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவர் பர்ஃபெக்ட்டா நம்மள கண்டிப்பா என்ன பண்ண போறதில்ல, எதிர்பார்க்க போறதில்ல. நம்ம அபூர்வங்கள் அவர் தெரியும். ஆனா எந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உண்மைத்தன்மை காட்டுற அந்த ஒரு இருதயத்த நம்போ வளர்த்துக் கொண்டோமானா, தைரியத்த வளர்த்துக் கொண்டோமானா, கண்டிப்பா இந்த ஒரு பிளெஸ்ஸிங்களுக்குள்ள நம்மள நடத்துவார்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்கள அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு மாத்திரம் அந்த ஆசீர்வாதம் கடந்து போகாம, அவங்க மூலியமா உலகத்தையே ஆசீர்வதிக்கிற ஒரு வழிமுறைய தான் தேவன் உண்டு பண்ணியிருந்தார். நம்மளுக்கே தெரியும். இந்த வழிமுறைய பாருங்க, அவங்களோட சொந்த ஜீவியத்துக்கு மாத்திரம் அந்த வார்த்தை பயன்படாம, அவங்க மூலியமா மத்தவங்களுக்கும் அந்த வார்த்தை என்ன பண்ணுது? பயன்படும்படியா கடந்து போகுதுன்னும்போது, நம்ம கொஞ்சம் உடனுக்குடன் நம்ம அவசரப்பட்டுறக்கூடாது. நம்ப அடுத்தவங்களுக்குன்னு போகாம, முதலாவது அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை செஞ்சிரும். நம்ப எந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு மதிப்பு குடுக்குறோமோ, அது நம்மளுக்குள்ள ஒரு பிளெஸ்ஸிங் உள்ள வாழ்க்கைக்குள்ள கொண்டு போயிட்டு, நம்மள அறியாம நம்ம மூலியமா மத்தவங்களுக்கு என்ன பண்ணும்? அந்த பிளெஸ்ஸிங்க கொண்டு போயிட்டு சேர்க்கும். இது தேவனுடைய திட்டத்தினுடைய ஏற்பாடு. அந்த ஏற்பாடு நடக்கும்னா, கண்டிப்பா நடக்க தான் போது. அவங்க எதிர்பார்த்தாங்க யூதர் ஜனங்கள் எங்களை கூட தான் உலகத்தை ஆஸ்வதிக்க போறான்ற ஒரு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இப்போதும் கூட இருக்கு. அதனால தான் மேசியாவே வாரும் வாரும் சொல்லிருக்காங்க. ஆனா மேசியா வந்துட்டது அவங்க இன்னும் என்ன பண்ணல உணர்வடையல. ஆனா கண்டிப்பா 1000 ஆண்டு அரசாட்சியில முற்பிதாக்கள் எல்லாம் உயிரோட வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை மீண்டுமாய் மனம் திரும்ப வைத்திருக்கும்போது அந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா வசனம் சொல்றபடி சீயோன் அதுன்றது பரலோகம். அங்கிருந்து நம்மளுக்கு வந்து என்ன வரப்போகுது? வேதம். எருசலேம்ல இருந்து வசனம் வரும்ன்றபோது கண்டிப்பா ஆசீர்வாதம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்து தான் அநேக ஜனங்களுக்கு, உலக ஜனங்கள் முழுவதற்கும் அது கொண்டு வரும்ன்றத இந்த தீர்க்கதரிசனம் மூலியமா நம்ம நம்பலாம். அப்போ பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னும்போது, அவங்க எப்பல்லாம் அதுக்கு தங்கள அர்ப்பணிக்கிறாங்களோ, அந்த வார்த்தைக்கு மதிப்பு குடுக்குறாங்களோ, கீழ்ப்படியணும், அப்பல்லாம் அவங்களுடைய பிளெஸ்ஸிங் தொடர்ந்து வந்து நிற்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து நம்ம அடுத்த ஒரு தீர்க்கதரிசனம் ஏசாயா 49ஆம் அதிகாரம் வசனம் 7-9 வாசிக்கலாம். இஸ்ரேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரருமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர், அனுக்கிரகம் காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சண நாளிலே உனக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும். படிக்கலாம். கட்டுண்டவர்களை நோக்கி,
புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படியாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். இப்ப நம்ம படித்த இந்த தீர்க்கதரிசன வசனங்களை நம்ம விலக்கி பார்க்க போதில்ல. ஆனா மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு சாதாரண ஜனங்களா இருந்தாலும், அவங்களை கண்டு ராஜாக்கள் கூட பயப்படுவாங்க. அதிகாரிகள் கூட அங்க பயப்படுவாங்க. காரணம் அவங்களை கண்டு இல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தைகளை கண்டு. தேவன் கொடுக்கிற அந்த வல்லமையை கண்டு கண்டிப்பா அவங்க பயப்படுவாங்க. ஸோ இது மாத்திரம் இல்லாம அவங்க மூலியமா அநேகருக்கு ஒரு சுதந்திரம் ஏற்படும், விடுதலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நம்மளுக்கு தெரியும் பள்ளங்கள், சகல மேடுகள் எல்லாம் கரடான எல்லாம் சரிசமமாக்கப்படும். நிச்சயமாகவே அது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு அதை நடத்தத்தான் போறாரு. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு உன்னதமான அந்த வார்த்தைய அவங்க காத்துக்கொள்ளும்போது இப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். இந்த ஃபேர படிக்கலாம். இவ்வாறாக பல்வேறு விதங்களிலும் அநேக தீர்க்கதரிசிகள் வழியாகவும் கர்த்தருடைய தூதன் தங்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி பாதுகாக்கின்றார் என்பதையும், இஸ்ரேலில் காணப்பட்ட விசுவாசமுள்ள ஆத்துமாக்களின் பாதுகாப்பிற்காக பரலோக தூதர்கள் காணப்படுகின்றனர் என்பதையும் தேவன் அவர்களுக்கு உணர்த்தியுள்ளார். மேலும் அவர்களுடைய எல்லா வழிகளிலும் அவர்களை காக்கும்படி தூதர்கள் காணப்படுகின்றனர் என்பதையும் தேவன் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் மூலியமா கண்டிப்பா எந்த அளவுக்கு நடத்தியிருக்கிறாருன்றத நம்மளுக்கே தெரியும். அநேக தீர்க்க தரிசனங்கள் சில இடத்துல டைரக்டா தூதர்கள் கூட வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க. யுத்தம் நடக்கும்போது தூதர்களே அவங்களுக்காக யுத்தம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. பல தரப்பட்ட காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் ஒருவேளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இதே வார்த்தை நமக்கும் அப்ளை ஆகும், நிச்சயமா ஆகும். பல்வேறு விதங்கள்ல அநேக தீர்க்க தரிசனம் மூலியமா அவருடைய வார்த்தை மூலமா நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, நம்மளுடைய வழிகளை உறுதிப்படுத்துவார். சில சந்தேகங்கள், உலகத்தில் நடக்கிற அந்த பொருளாதார பிரச்சனைகள், இல்லைன்னா அந்த விலைவாசி பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம சந்திக்கும் போது நம்ம மனசு ரொம்ப இடரலாகும். அந்நேரத்துக்கு ஒரு குறுக்கு வழியை என்ன பண்ணுவான் எதிராளி, யோசிப்பான். நீ இந்த மாதிரி சேவை பண்ணு, இந்த மாதிரி நீ கைட் பண்ணு அப்படின்ற மாதிரி உலகத்தோடு ஒத்து போற ஒரு சில ஆலோசனை கொடுக்கும்போது, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கும்போது அந்த வழியை என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணும். நான் அந்த வழியில நான் போகக்கூடாது, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, அது பசியோ பட்டினியோ நிர்வாணமோ மரணமோ எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பிட்டு என்ன பண்ணாது, என்ன பிரிக்காது அப்படின்ற ஒரு உறுதித்தன்மை நம்ம கிட்ட குத்துரும். அப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த தவறான ஆலோசனை வழியில நம்ம என்ன பண்ண மாட்டோம், செல்ல மாட்டோம். அடுத்தபடியா பார்க்கும்போது அவங்களுக்கு காணப்பட்ட அந்த விசுவாசம், அந்த விசுவாச நிமித்தமா பரலோக தூதர்கள் என்ன பண்ணாங்க, டைரக்டா அவங்க கிட்ட பேசினாங்க. கிதியோன் விஷயத்த நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ நிறைய இடத்துல தூதர்கள் அவங்க கிட்ட உரையாடுறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட தூதர்கள் உரையாடுறாங்களா? நிச்சயமா உரையாடுறாங்க. அநேக பரிசுத்தவான்கள் தூதர்கள் இங்க இருக்காங்க. அவங்க தான் இங்க உங்களுக்கு தேவனுடைய செய்தி மூலியமா அவங்க கிட்ட என்ன பண்றாங்க, பேசுறாங்க. நீங்க நம்பிக்கைக்குள்ள சில பரிசுத்தவான்களை நீங்க நோக்கி போய் பாருங்க. உங்க வீட்டு பிரச்சனை கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். நம்பிக்கைக்குரிய சில அவங்க மூலியமா தூதர்கள் பேசுற மாதிரியே சில நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தருவாங்க. இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காரு தேவன்னா, அவருடைய வார்த்தைக்கு நீங்க எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறீங்களோ அப்ப அது பிரயோஜனப்படும். அது வரைக்கும் அது பிரயோஜனப்படாது. அடுத்தபடியா நம்ம வாசிக்கலாம். இஸ்ரேலை ஒரு முழு தேசமாக பாதுகாப்பதாக அல்லது அதன் தனி நபர்களை பாதுகாப்பதாக கர்த்தர் நிபந்தனையற்ற வாக்குத்தத்தம் எதையும் அளிக்கவில்லை. இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தவரு அப்படியே டைரக்டா கொடுக்கல. ஒரு நிபந்தனையோட தான் என்ன பண்றாரு, கொடுத்திருக்கிறார். என்ன அந்த நிபந்தனை? கர்த்தர் எல்லா நேரங்களிலும் அவர்களை பாதுகாப்பதற்காக தமது வல்லமை செயல்படுத்தவில்லை என்பதற்கு இஸ்ரேலின் ஏற்ற இரக்கங்கள் நிறைந்த வரலாறு சான்றாக காணப்படுகிறது. காரணம் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படிகிற ஜனங்களா இல்லை. அவங்களுடைய வார்த்தை எப்படி பைபிள் சொன்னா, வணங்கா கழுத்துள்ளவர்கள். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஜனங்களை தேவன் எப்படி இவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங்களுக்குள்ள வழி நடத்தினாருன்னு நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தராய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொன்னது போல, நீங்க என்னுடைய வார்த்தைக்கு நீங்க எப்போ செவி கொடுக்கிறீங்களோ, எப்ப நீங்க கீழ்ப்படிங்களோ, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, என்னோட சம்பத்தா இருப்பீங்கன்ற ஒரு வாக்குத்தத்தம் இந்த நிபந்தனையோட தான் அவங்களுக்கு என்ன பண்ணிது, அந்த ஆசீர்வாதம் வந்தது. நமக்கும் அப்படிதான்.
தேவன் கிறிஸ்துவ மூலியமா நம்ம மீட்கப்பட்டாலும், அந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம மேல உடுத்தினாலும், சில நிபந்தனைகள். என்ன நிபந்தனைனா, அவருடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுக்கிறோம், கீழ்ப்படுகிறோம், செய்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த வாக்குத்தத்தங்கள் பின்னால் கண்டிப்பா நிபந்தனைகள் இருந்ததுன்றது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 38 பைபிள பார்த்து வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 34 38. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தனைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். பாருங்க, ஒரு பக்கம் இவ்வளவு நேரம் ஆசீர்வாதத்தை பார்த்தோம் இல்லைங்களா? இன்னொரு பக்கம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அந்த விசுவாசிகளுக்கு வந்த பிரச்சனைகளை நம்ம இப்போ வாசித்தோம். ஆசீர்வாதம் மட்டும்தான் தேவனுக்கிட்ட நம்ம எதிர்பார்த்து வந்தோமானா கண்டிப்பா நம்மளுடைய ஏமாற்றம் அதிகமா கிடைக்கும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த பலி செலுத்த முன்னாடியே யோபுடைய விசுவாசம் நம்ம என்ன பண்ணிடணும், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அவருடைய வார்த்தைகள் என்னவா சொல்லுதுன்னா, தேவன் கிட்ட நம்ம நன்மையை மாத்திரம் பெற்ற நாம் தீமையும் என்ன பண்ணணும், கொஞ்சம் அனுபவிக்கணும் பார்க்குறோம். ஆனா இங்க விசுவாச பட்டியலில் காணப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, நம்ம வாசித்த அந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கு. ஸோ நம்மளுடைய லைஃப்ல ஒரு கஷ்டம் நஷ்டம் இல்லைன்னா ஒரு சிச்சைன்னு சொல்லலாம், அதுதான் உண்மை. தேவனால சிச்சிக்கப்படுற ஒரு வாய்ப்பு ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வரும்னா அப்ப நம்ம இடறி போக கூடாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இடர்ன்றது இருக்காது. அந்த சோதனையை சகிக்கிற ஒரு பலன் தேவன் தருவார்ன்ற விசுவாசம் அவங்களுக்குள்ள என்ன ஆகும், பெருகி கொண்டே போகும். இந்த அனுமதி கொடுத்தது தேவன் தான், இதை அவர் என்ன பண்ணுவாரு, மாத்துவாரு. என்னோட விசுவாசம் நான் என்ன பண்ணுவேன், எப்போதும் காத்துக்கொள்வேன்ற ஒரு நம்பிக்கை அந்த வார்த்தை நம்மளை என்ன பண்ணணும், பலப்படுத்தும். ஸோ அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், மதிப்பு கொடுக்கணும். இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு மரணம் பிரச்சனைகள், அதான் மரணம் கூட வந்துச்சு சில பேருக்கு. சில பேர் சரீரத்தின் ரீதியாகவும், சில பேர் அந்த ஆஹ் ஆஹ் உடம்பு அதான் எலும்பு ரீதியாக கூட பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனாலும் தேவன் எப்படி பார்க்கறாருன்னா, அந்த சரீரத்து நிமித்தமா பாடுகள் படுறதையோ இல்ல அந்த மரணம் என்ற விஷயத்தையோ எல்லா ஜனங்களும் ஈக்குவலாக கொடுத்துட்டாரு. உண்மைதானே அது? எல்லா ஜனங்களுக்கும் மரணம் வருமா வராதா? சரீரத்தில் பிரச்சனை வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஆனா விசுவாசிகளுக்கு ஒரு விசேஷமான காரியம் என்னன்னா, அவர் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார். அந்த ஒரு வலி வேதனை அந்த ஒரு பாடுகள் நிமித்தமா நம்ம போகும்போது நம்ம இருதயம் அவரை முறுமுறுக்குதா, அந்த வார்த்தையை மறுதளிக்குதா, அந்த வார்த்தை மேல விசுவாசத்தை அற்றி போக பண்ணுதா, குறைவுபடுறதா பாக்குறாரா, இல்ல இன்னும் அதிகமா பலப்படுதான்ற பக்கத்தை உண்மையா இருதயத்தை அவர் என்ன பண்றாரு, பாக்குறாரு. இருதய அடிப்படையில தான் அந்த கரைப்படாத நற்பண்பை பார்க்கறாரு. கடைசி அந்த விசுவாசம் உறுதித்தன்மையா காணப்படுதான்ற பார்க்கறாரு. நம்ம வாழ போறது கொஞ்ச காலம்தான் கண்டிப்பாகவே. அந்த கொஞ்ச காலத்துல ஏற்படுகிற கிறிஸ்துவின் நிமித்தமா ஏற்படுகின்ற பாடுகள்ல நம்மளுக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை, நம்மளுக்குள்ள ஒரு நல்ல பண்புகள் நம்ம வளர்த்துக்கொண்டு அந்த விசுவாசத்தை ஸ்ட்ராங்கா நம்ம உறுதியா பற்றி கொண்டோம்னா நிச்சயமாவே இந்த ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு கண்டிப்பா சேரும். வாசிக்கலாம். எல்லோ கலர்ல இருக்குது, வாசிங்க ஃபர்ஸ்ட். அந்நிய ஓகே. அத்தகைய உண்மையுள்ள விசுவாசமுள்ள, அதாவது உண்மையுள்ள அல்லது விசுவாசமுள்ள இருதயங்களுக்குள் தேவன் தமது வல்லமையை ஒரு நதியாக பாய செய்கிறார். தமது மகா வல்லமையுள்ள ஆவின் எழுச்சியை தமது உன்னத சிங்காசனங்களிலிருந்து அனுப்பினார். அது அவர்களின் உறுதியான தீர்மானம் எனும் மின்கலங்களில், அதாவது அந்த பேட்ரிக்ஸ், அதாவது எனர்ஜி, பரலோக ஆற்றலால் நிரம்பி வழிகிறது. தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டவங்களுடைய உள்ளம் இப்படியாக எப்பவுமே ஒரு சந்தோஷத்தோட இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுல ஒரு மனநிறைவோட அவங்க கடந்து செல்வாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை அவங்க மறக்கவே மாட்டாங்க. நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், என்னோட சமாதானத்தை கொடுக்கிறேன். அது உலகம் என்ன பண்ணாது,
கொடுக்கிறபடி இருக்காது அப்படின்னும்போது, ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது தான், அதுல நான் எப்படி இருக்கேன்னு நம்மளால என்ன பண்ண முடியும்? நிரூபிக்க முடியும். அப்போ நம்ம பிரச்சனை வரும்போது கூனி குறுகி எக்லீசியாக்கு வராமலயோ, இல்ல வந்து சகோதரர்கள சந்திக்காமலயோ, நம்ம தனிப்பட்ட முறையில நம்மள ஒதுக்கி கொண்டோமானா, அதுல வந்து தேவனுடைய அந்த வழிநடத்தல் இருக்காது. அந்த பிரச்சனைகளோட கூட தான் நம்ம சகோதரர்களுடைய ஐக்கியத்துல நம்ம கலந்துக்கணும். அந்த பிரச்சனைகளோட தான் சகோதரர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தைகள கலந்து பேசணும். தனிப்பட்ட முறையில நம்ம வந்து நம்மள ஒதுக்கிக் கொள்றது வந்து சரியான வழிமுறையா கண்டிப்பா காணப்படாது. அன்புக்குரிய சகோதரிகளே. அடுத்த பக்கம் இருக்கிற வார்த்தைய பார்க்கும்போது, அது பலவீனமானவர்களை மகாராஜாக்களை விடவும் அதிக வல்லமை படைத்தவர்களாக மாற்றியது. கண்டிப்பாவே அ கோலியாத் எந்த அளவுக்கு வந்து பலசாலியா இருந்தாலும், தாவீது ஒரு சிறுவனாக இருந்தாலும், அங்க ஜெயம் கொள்ளும்படியான பெலனை தேவன் என்ன பண்ணார்? கண்டிப்பா கொடுத்தார். அது மட்டும் இல்லாம, மாபெரும் பலசாலிகளின் முழு பலத்தை விடவும், பரலோகத்தின் சிறு விரல் அசைவு அதிக ஆற்றல் வாய்ந்தது. இது எங்க நம்ம பார்க்கிறோம்? தானியேல்ல ஒரு ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. பலிபீடத்துல இருக்கிற பாத்திரங்கள எடுத்துட்டு வந்து, அந்த திராட்சை ரசத்தெல்லாம் ஊத்தி குடிக்கும்போது, ஒரே ஒரு விரல் வந்து என்ன பண்ணுச்சு செவுத்துல, "மெனே மெனே தெக்கல் உபாசன்" அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, சிலையா அதாவது வார்த்தை சொல்லுது, நடுங்கி நடுங்கி போயிட்டாரு அந்த இடத்துல. ஸோ தேவனுடைய வார்த்தை அந்த அளவுக்கு வல்லமை உள்ளது. நீங்க ஒருத்தர்கிட்ட வந்து அதிகமா பேசுறத விட, தேவனுடைய வார்த்தை நிமித்தமா பேசுற அந்த ஒரு வார்த்தை அவங்கள என்ன பண்ணிடும்? உண்மையாவே ஒரு அசைவு உண்டாக்கிடும்ன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். வாசிக்கலாம். சரி சார்ந்தும் சரி தேவன் நம்மை பாதுகாக்கின்றார் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மையாகவும் தர்க்கத்துக்கு தர்க்க தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட அப்பாற்பட்ட ஒரு சத்தியமாகவும் மற்றும் யாராலும் வெல்ல முடியாத நிதர்சனமாகவும் காணப்படுகின்றது. இஸ்ரவேலின் விசுவாச வீரர்கள் இதை தங்கள் வாழ்வில் எப்பொழுதும் அனுபவபூர்வமாக கண்டிருக்கின்றார்கள். எரியும் அக்கினி சூளைகளும் சிங்கங்களின் புகைகளும் நெருப்பின் கொடூரங்களும் பிள்ளைகளை இழந்த வாடிய தாய்மார்களின் இருதயங்களும் சிறுச்சேதம் செய்யும் வாள்களும் இன்னும் எண்ணற்ற மரணங்களும் இதற்கு சாட்சியாக காணப்படுகின்றது. கண்டிப்பாவே இங்கிலீஷ்ல இத படிச்சிருக்கும்போது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் தெளிவுக்குள்ள அது வந்திருக்கும். பட் நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த வாழ்க்கை முறையில வந்த டெஸ்ட்டுகள் எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு தெரியும். எரியும் அக்னி சூளை இருந்தாலும் சரி, அது சிங்க கெபியா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு சான்ஸ் பார்க்கலாமே, கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. அந்த எரியிற அக்னின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட கொண்டு போறாங்கன்னும்போது, நம்ம உடனே கால்ல விழுந்துருவோம். "ப்ளீஸ் சார், நான் ஒப்புரவா வரேன் சார். என்ன சார் பண்ணணும் சொல்லுங்க சார்." இது எரியிற அக்னின்னா நம்ம டைரக்ட்டா எடுத்துக்கலாம். இல்லன்னா வந்து மனுஷனுடைய அந்த ஸ்ட்ராங்கான வார்த்தைகள், இல்ல அரசியல் அந்த அமைப்பு உண்டான வார்த்தைகள், அந்த சட்டங்கள் இதெல்லாம் நம்மள என்ன பண்ணும்? தேவனுடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டா செய்யறதுக்கு நம்மள என்ன பண்ணும்? தூண்டிவிடும். ஆனா நம்மளுக்கு பெரிய சாட்சி குடுத்துருக்காங்க. நீங்க நெருப்புல போட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு பேர் தான், அந்த சூளையில ஒருத்தர் கூட இருக்கிறான்றத என்ன பண்ணாங்க, மத்தவங்களுடைய கண்கள் காணும்படி ஒரு பெரிய காட்சி அங்க குடுத்தாங்க. அதே போல தான் தானியேலோட விஷயத்த பார்க்கும்போது, கான்ஃபிடென்ட்டா பண்ணிட்டார் ராஜா. முடிஞ்சிச்சு. அவருடைய சரீரம் அட்லீஸ்ட் எலும்பாவது பார்க்கலாம் தான் போயிருப்பாரு. அந்த வார்த்தை அப்படி வருது, தானியேலே உன்னை ஜீவனுள்ள தேவன் காப்பாற்றினாராம். ஸோ சிங்கங்கள் என்னும்போது நம்மளுக்கே தெரியும், நம்மள சுத்தி இருக்கிற உறவுக்காரர்கள் கூட சொல்லலாம். இல்லைன்னா பல தரப்பட்ட பிரச்சனைகள் மூலியமா நம்மளை நோக்கி வருகின்ற எதிரான வார்த்தைகள், அது எவ்வளோ கர்ஜிக்கிற மாரி, இல்ல நம்ம மனச உடைச்சு நம்ம விசுவாசத்தை குலைக்கிற மாரி இருந்தாலும், தேவன் கிட்ட இருக்கிற அந்த வல்லமை விட இவங்களோட வார்த்தை அவ்வளோ பெரியது இல்லைன்ற நம்ம உறுதித்தன்மை வந்துச்சுன்னா, அவங்க சொல்றத விட தேவன் பெரிய விஷயத்த என்ன பண்ணுவார்? கண்டிப்பா செய்வார். இன்னும் அதிகமான காரியங்கள இஸ்ரேல் ஜனங்களுக்கு சேர்ந்திருக்கிறாரு. ஃபைனலா என்ன பண்ணாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்ற ஒரு அநேக ஜனங்கள் மத்தியில, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனங்கள அவர் என்ன பண்ணாரு? காப்பாற்றி வந்தார். கடந்த காலங்களிலிருந்து கடந்து வந்திருக்கும் அந்த காப்பார் என்ற இந்த சிறிய ஒரு வார்த்தை, அந்த மாபெரும் சொல் எப்படியாப்பட்ட ஒரு அற்புதங்கள செஞ்சுச்சுன்றத நம்ம பார்த்தோம். இதை என்ன பண்ணாருன்னா, அப்படியே தம்முடைய முதல் வருகையில அந்த 12 சீடர்களுக்கு என்ன பண்ணாரு? இந்த வார்த்தைய கொடுத்தார். கண்டிப்பா அதே ஒரு பாதுகாப்பு. எத்தனை பாதுகாப்பு? என்னென்ன பிரச்சனைகள் சீசர்களுக்கு வந்துச்சு நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா? அவங்க கண்ணால பார்க்குறாங்க. பல அற்புதங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, அந்த கடல் காற்று அலைச்சுன்னு வரும்போது, ஒரு பெரிய இருள் சூழ்ந்த இடம்.
ஒரு சின்ன படகு. அந்த படகுல ஒரு 12 பேர் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சூழ்ந்து வந்து புயல் காத்து அடிக்க வந்து அவங்கள மூழ்கடிக்கும்போது, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மாம்சத்து பிரகாரமா ஒரு நித்திரைக்குள்ள இருக்கிறாரு. ஆனா, இவங்களுடைய விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, அவர வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. "நீங்க ஏன் தூங்கின்னு இருக்கீங்க? எழுஞ்சு எங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஹெல்ப் பண்ணுங்க." நம்மளுக்குள்ள அப்படிதான் ஒரு எண்ணம் வருங்க. அவர் நம்மள பார்த்துன்னு தான் இருக்கிறாரா? கைட் பண்றாரா? இப்படி ஒரு பிரச்சனை என் லைஃப்ல வந்து போதே! அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரும்போது, கண்டிப்பா அவர் சொல்றாரு, "ஏன் இந்த மாரி அற்ப விசுவாசமா இருக்கீங்க?" சொல்லிட்டு ஒரே வார்த்தை தான் சொல்றாரு. அந்த கடல் எல்லாம் என்ன ஆயிடுது? அங்க அமைதியா போகுது. இப்படியாப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கண்ட அந்த சீஷர்கள் என்ன சொல்றாரு? தேவன் கிட்ட இயேசு கிறிஸ்து, "நான் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன்." அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நிலைப்பாடுகள். பேதுரு நிலை தடுமாற செய்தபோதும், தோமாக்கு அநேக சந்தேகங்கள் வந்தபோதும், இல்ல யாக்கோபு, யோவான் ஒரு தவறான சிந்தனை, அக்னி அமுச்சு என்ன பண்ணுங்க, அந்த ஊரைய அழிச்சிடுங்கன்ற எண்ணங்கள் வரும்போதும், அவருடைய வார்த்தை, அந்த மென்மையான வார்த்தைகள் எப்படி பண்ணுச்சுன்னா, அவங்கள பத்திரமா வழி நடத்துச்சு. இப்படி நீ செய்யக்கூடாது. இப்படிதான் நீ நடந்துக்கணும். இப்படி நீ பேசக்கூடாது. இப்படிதான் நீ செயல்படணும். இதுக்கு எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு அவரு? கத்துக் கொடுப்பாரு. இது ஒரே நாள்ல நடக்கும். 1 வாரத்துல நடக்கும். 1 மாசத்துல, 1 வருஷம் இல்ல. படிப்படியா. எந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மள என்ன பண்ணுவாரு? பலப்படுத்திக் கொண்டே போவார். அப்படிதான் சீசர்கள் என்ன பண்ணாரு? அவர் பலப்படுத்தினார். அந்த மென்மையான வார்த்தைகள், உற்சாகப்படுத்தின அங்கீகார சொற்கள், கண்டிப்புடன் வந்த அந்த கடுந்துரைகள், அது மட்டும் இல்லாம அவங்க மனசுல பதிய வைக்கும்படியான போதனைகள் என்ன பண்ணாரு? அழகா அவர் வந்து என்ன பண்ணாரு? அங்க சொல்லிக் கொடுத்தார். கடைசியா பார்க்கும்போது, பிசாச ஜெயம் கொண்டதுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சுட்டாங்க சீஷர்கள். ஏன்னா, இயேசுக்கு சொன்னா பிசாசுங்கலாம் என்ன பண்ணுது? ஓடுது. இத வந்து சீஷர்கள்கிட்ட குடுத்தாங்க. சீஷர்களும் டெஸ்ட் பண்றாங்க. அதுவும் ஓடுதுன்னும்போது அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் வந்துச்சு. உடனே சொல்றாரு, "ரொம்ப சந்தோஷப்படாத. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இத விட்டு போறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு வேற ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கும். அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களான்றத என்ன பண்ணாரு, அவங்களுக்கு முன்கூட்டி சொல்லி நம்ம வாசிக்கலாம். இவ்வாறாக மகிழ்ச்சியான காலங்களிலும் சரி, சோகமான நேரங்களிலும் சரி, பொறாமையை அழிக்கும் விதமாகவும், வெறுப்பை காட்டுவதற்கு விதமாகவும், வாக்குவார்த்தைகளை அடக்கும் விதமாகவும் அவர் பேசினார். ஒரே நிமிஷம் சிஸ்டர். மகிழ்ச்சியான காலங்கள் அவங்க நம்மளுக்கு வருதுங்களா? சந்தோஷமான டைமிங் இருக்குங்களா? இருக்கும். சோகமான டைம் இருக்குங்களா? இருக்கும். அதே போல பொறாமை எப்பயாவது நம்மளுக்கு மத்தவங்க மேல ஏற்படுதா? கண்டிப்பா இருக்கும். வெறுப்பு ஏற்படுதா? கண்டிப்பா இருக்கும். இதுல இன்னும் ஒரு வார்த்தை கூடுதலா, சலிப்பு ஏற்படுதா? அதுவும் கண்டிப்பா இருக்கும். எந்த சூழ்நிலையிலும். இப்படியாப்பட்ட சூழ்நிலையில சீஷர்களுக்கு அது வந்துச்சு. அந்த வந்த விஷயத்துல தடுத்தது எதுன்னு பார்க்கும்போது, இந்த விஷயங்களெல்லாம் அவங்கள காத்தது எதுன்னு பார்க்கும்போது, பிதாவுடைய அன்ப பற்றினான செய்தி தான். நம்பளும் இந்த மாரி ஒவ்வொரு கூட்டுகையிலும் தேவன் குடுக்குற அந்த வார்த்தை மேல நம்ம கவனம் செலுத்தும்போது, ஒருவேளை கேட்ட செய்தியா இருந்துக்கலாம். இல்ல நம்மளுக்கு ஏற்கனவே அறிமுகமான செய்தியா இருந்துக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அத ஒரு உண்மையோட, பயபக்தியோட, அது ஒரு மதிப்பு குடுத்து அத கேட்கும்போது, அது நம்ம இருதயத்துக்குள்ள படிஞ்சு, அதை கேட்ட ஒரு கால சூழ்நிலை வரும்போது, அது நம்மள என்ன பண்ணும்? பாதுகாக்கின்றத தான் நம்ப புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலனுடைய பேதுரு பட்ட சில உபத்திரங்கள் பார்க்கும்போது, அதாவது அவருடைய பின்னாட்களுக்கும், முன்னாட்களுக்கும் ஒரு வித்தியாசம் நம்ம பார்க்கும்போது, லூக்கா 22ஆம் அதிகார வசனங்கள் 54லிருந்து 62 வாசிக்கலாம். வாசிப்போம்னா, நம்மளுக்கு தெரியும் மறுதலித்த விஷயம். அவர் என்ன பண்றாரு, நான் இந்த மாரி 3 நாள்ல வந்து அ அடிப அடிபட போறேன். என்ன சிலுவையில அறையப்படுவாங்க. 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்பார்ன்னு சொல்ற விஷயத்த சொல்லும்போது, உங்கள போய் யாராவது பிடிக்க முடியுமா? நாங்களே எவ்வளோ விஷயத்த பார்த்துருக்கோம், அற்புதத்த பார்த்துக்கிறோம். உங்க மேல கை வைக்க நான் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன் பேதுரு சொல்லும்போது, அப்போ இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு, "நீ என்ன 3 டைம் என்ன பண்ணுவ? மறுதலிப்ப." அப்புறம் அவரு ஒரு வார்த்தைகள் என்ன இப்படி சொல்ட்டாரு? இது என்னோட விசுவாசத்த அவ்வளோ குறைச்சு என் மதிப்பு போட்டாரு. நம்ம கூட வந்து ஒரு சத்தியத்த கேட்கும்போது ஒரு நம்பிக்கை வந்துரும். ஆண்டவரே உனக்காக நான் வாழப் போறேன். உனக்காக நான் ஓடப் போறேன்னு. ஆனா அதுக்கேத்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும்போது தான் தெரியும். அந்த வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு குடுத்துருக்கோன்றத. அந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சது. பேதுரு என்ன பண்ணிட்டாரு? மறுதலிச்சாரு. ஆனா அவருடைய அ மனம் கசந்து அந்த ஆழ்ந்த அந்த ஒரு அ மனமாற்றம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் என்ன பண்ணுச்சு, மீண்டுமா தேவனுடைய வார்த்தைய கொண்டு வந்து பலப்படுத்துச்சு. நம்மளுக்கும் அதேதான். தேவனுக்கு விரோதமான காரியங்கள, இல்லன்னா கிறிஸ்துவுக்கு விரோதமா செய்கிற காரியங்கள, நம்ம துணிகரமா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டோம்?
செய்ய மாட்டோம். ஆனா, அறியாம, தெரியாம சில உலக காரியங்கள்ல இல்ல நம்மளோட பலவீனத்தினால ஒரு வேள செஞ்சுட்டோமானா, உடனே நீங்க மனச என்ன பண்ணிக்காதீங்க, கல்லாக்காதீங்க. அவ்வளோதான் போச்சு. எனக்கு வழிமுறையே கிடையாதுன்னு நெனைக்காதீங்க. தேவனுடைய கிருபாசனண்ட ரொம்ப ரொம்ப பெரிதானது. அவர் இரக்கத்த நீங்க குறைச்சு மதிப்பு போடாதீங்க. அது எவ்வளோ பெரிய தவறா இருந்தாலும் சரி, நீங்க எப்போ தேவன்கிட்ட போயிட்டு சரணடைறீங்களோ, உடனே அவர் என்ன பண்றாரு? மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஏன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பலி அவ்வளோ உன்னதமானது. அத நம்மளுடைய சிந்தையில அடுக்க முடியாது. நம்ம எவ்வளோதான் நம்ம அடுக்கி பார்த்தாலும், அது அளவிட முடியாத ஒரு அன்பு. ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய பிரச்சனைகள், இல்ல பலவீனங்கள், இல்ல ஏதாவது ஒரு இடத்துல தவறுகள் செய்யும் பட்சத்துல, உடனே தேவன் இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? சேர்ந்தா, உடனே அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய வார்த்தை அனுப்பிச்சு நம்மள என்ன பண்ணுவார்? கண்டிப்பா பாதுகாப்பார். அதுதான் அங்க செஞ்சார். யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15, 17ல. சரி ஓகே. நீ 3 தடவ மறுதலிச்சல, அதே 3 வார்த்தை நான் அனுப்புறேன். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மறுபடியும் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மறுபடியும் என் ஆடுகளை மேய்ப்பாங்கன்னா, நீரே எல்லாவற்றையும் அறிவுன்னு ஒப்படைக்கிற அந்த ஒரு தருணத்த நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியா பார்க்கும்போது தோமா. தோமாவுடைய கருத்த பார்க்கும்போது, அவரு மேல் வீட்டு அறையில நான் உயிர்த்தெழுந்தத என்ன பண்றாரு? ஸ்ட்ராங்கா காமிக்கும்போது, அ அவங்க நம்பிட்டு போயிட்டாங்க. அடுத்து தோமா அந்த இடத்துல இல்லாதால, அவங்ககிட்ட தோமா சொல்லுவாங்க, இந்த மாரி நாங்க இயேசு கிறிஸ்துவ பார்த்தோம் அப்படின்னு. இந்த வசனத்த நம்ம வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19, 20. அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயத்தினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இது முதலாவது தருணத்துல நடந்தது. அடுத்த தருணம் வரும்போது யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 25, 29 வாசிக்கலாம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழியே விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவையும் நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதிதரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஸோ இந்த வசனத்த நம்ம கொஞ்சம் ஆழமா தியானிக்கும்போது, விசுவாச பரீட்சை நம்மளுக்கு வருது. ஒருவேள இங்க நெறைய பேர் தேவனுடைய ஊழியங்கள வெளிரங்கமா செய்வாங்க இல்லைங்களா? நீங்க அத பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன வரும்னா, அவங்கலாம் எப்படி செய்றாங்க? அவங்கலாம் எப்படி பேசுறாங்க? அவங்கலாம் எப்படி இந்த மாரிலாம் போறாங்க? நம்மளுக்கு அந்த பிளெஸ்ஸிங் இல்லையே! நம்மளையும் அழைச்சவர் அதே தேவன் தானே! நம்மளையும் மீட்பு கொடுத்த அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தானே! அவங்க செய்தது என்னால ஏன் செய்ய முடியல? ஒருவேளை செய்ற சந்தர்ப்பம் வரலையே! அப்படின்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ள ஓடினாலும், இங்க 8வது நாள் அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லைங்களா? ஸோ அது பர்ஃபெக்ட்டான ஒரு நாள். இல்லைங்களா? அந்த பர்ஃபெக்ட்டான நாள்ல, நீ விசுவாசத்த காத்துக்கொண்டு போகும்போது, அந்த நாள் என்ன பண்ணுவாரு உங்கள? தேவன் பயன்படுத்துற விதம் ஆச்சரியமா இருக்கும். அதுக்குள்ளயும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? அவ்வளோதான், நான் ஒரு சாதாரண மனுஷன், எக்லிஷியாக்கு வந்தேன். அடிப்படை சத்தியங்கள கேட்டுட்டு அவங்களோட கூட ஓடுனேன். ஆனா அங்க எந்த ஒரு ஊழியத்த நான் செய்யல. அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு சொல்லிட்டு, உங்களுடைய குணலட்சணங்கள நானு அந்த அளவுக்கு மேன்மையானவன் அல்லன்னு நீங்களே என்ன பண்ணிடக்கூடாது? உங்கள மட்டம் தட்டிக்க கூடாது. ஏன்னா, கிறிஸ்து ஒருத்தர அழைச்சார்ன்னா, அது தேவனே சொல்ட்டாரு. "ஒருவன் என்னை பிதாவான ஈர்த்துக் கொள்ளாவிட்டால், ஒருவனும் பிதாவினிடத்துல கண்டிப்பா வர முடியாது." இல்லைங்களா? ஸோ அதேபோல நம்மளை அழைச்சவர் தேவன் தான். அத நீங்க கான்ஃபிடென்ட்டா நம்பலாம். எப்பவுமே நம்பலாம். உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வருது, பிளெஸ்ஸிங் வரல, இல்ல உங்களுக்கு இழப்பு வருது, இழப்பு வரல. உங்களால ஊழியம் செய்ற சூழ்நிலை, இல்ல ஊழியம் செய்ய முடியாத சூழ்நிலை எது இருந்தாலும் சரி, அந்த விசுவாசத்த நீங்க என்ன பண்ணிடாதீங்க ஒருபோதும் இழந்துராதீங்க. இன்னைக்கு அவர் உங்கள பயன்படுத்தினாலும், ஒருவேளை அடுத்த நாள் பயன்படுத்தலாம். அடுத்த நாள் என்பது சில காலங்கள் பிடிக்கலாம். அதுக்குள்ளேயே உங்களுடைய விசுவாசத்த என்ன பண்ணிடாதீங்க, துவண்டு போடுற மாரி மாத்திக்க கூடாதீங்க. இது தோமா ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். அங்க சொல்றாரு, நீயாவது கண்டு என்ன பண்ற? விசுவாசிக்கிற, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். நம்மள ரொம்ப எதிர்பார்க்கிறார்.
நம்ம வாழ்ற வாழ்க்கைக்குள்ள அந்த விசுவாசத்தை நம்ம எந்த அளவுக்கு காத்துக்கொள்றோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ள அவர் நம்மளை வந்து பார்க்குறாரு. நாம் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமா அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் என்று இயேசு கூறினார். இந்த மிக முக்கியமான அடிப்படை உண்மையை அவர்கள் விசுவாசித்த காரியமானது அவர்களை உறுதியாக நிற்கச் செய்தது. அதே சமயம் இது விசுவாசியாமற் போன காரியமே மற்றவர்கள் வீழ்ச்சியடைய காரணமா இருந்தது. இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை விசுவாசித்து வந்தவங்க நமக்கே தெரியும். வெளிப்படை அப்போஸ்தலர் 12 பேரும், அதுக்கப்புறம் சீஷர்கள் ஒரு 500 பேர்கள் மேல இருந்தத பார்க்குறாங்க. ஆனா அதுல அதிகமா பேர் என்ன பண்ணாங்க? விட்டுட்டு போனத பார்க்குறோம். நம்மளுக்கு அந்த சூழ்நிலை தெரியும். என் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவனோ நித்திய ஜீவன் கொடுக்கப்படும்போது எப்படி இதை நாங்க ஃபாலோ பண்ண முடியும்? இந்த கடுமையான உபதேசம் பின்மாற்றத்துக்குள்ள போறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஜெபம் முடிஞ்சிட்ட பிறகு அவர் கெத்செமனேல ஒரு காரியங்களுக்குள்ள அவர் என்ன பண்றாரு? கடந்து போறாரு. ஆனா பேதுருவுக்கும் தோமாவுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் அவங்களுடைய அந்த விசுவாசத்தினுடைய பரீட்சை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கு. ஆனாலும் அப்படி வந்து கொடுக்கும் போது பிகினிங்ல அவங்க வந்து தோழ்ந்து போனாலும், மறுதளிச்சிருந்தாலும், இல்ல வந்து சந்தேகப்பட்டிருந்தாலும், பின் நாட்கள்ல என்ன பண்ணாங்க? அவங்களோட வாழ்க்கை முறை தேவனுக்கு ஆசீர்வாதமா கடந்து போனது காரணம் அவங்க தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணியிருந்தாங்க? உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ஹரப் வாசிக்கலாம். ஆண்டவர் கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த அந்த ஓர் இருண்ட காலத்திற்கு பிறகு பாதுகாக்கும் அந்த வல்லமை மீண்டும் செயல்பட தொடங்கியது. உயிர்த்தெழுதலுக்கு முந்தைய நாட்களில் சீஷர்களிடத்தில் விதைக்கப்பட்டிருந்த வார்த்தைகள் செழிப்பான பலனை தந்தன. அச்சமும் தயக்கமும் கொண்டிருந்த அந்த மனிதர்கள் பலம் பெற்றார்கள். சிறைச்சாலையில் இருளான அறைகளோ அல்லது அதிகாரிகளின் தண்டனை கோள்களோ அவர்கள் சாட்சி சொல்வதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர்களில் பலர் மரணத்தை சந்தித்தார். இதன் மூலம் தேவன் காப்பதாக கொடுத்த வாக்குறுதி வெறும் ஊனும் எலும்பும் கொண்ட இந்த உடலை பற்றினது அல்ல என்பதை மீண்டும் உறுதியாக்குகின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆலோசனை இருந்துச்சு அப்படின்ற ஒரு காரியம்னாலும் அவர் உயிர் தெரிந்த பிறகும் இன்னும் அதிகமா இருந்துச்சு. என்ன பண்ணாங்க? அவங்க முழுமையா நம்பினாங்க. அந்த நம்பிக்கை என்ன பண்ணுச்சுன்னா அநேக காரியங்கள்ல என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நிறைவேற்ற வந்துச்சு. அடிகள் வாங்கும் போது தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. தப்பிக்கணும்னு நினைக்கும் போது தங்கள் என்ன பண்ணாங்க? காத்து கொண்டாங்க. சில இடத்துல தங்களோட மரணமே கொடுக்கப்படும் போது கண்டிப்பா என்ன பண்ணாங்க? போனாங்க. அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாரு? எல்லாரையும் கூப்பிட்டு மூப்பொருள் ஆயத்தப்பட்ட பிறகு நான் ரோமாபுரிக்கு போயிட்டு என்ன பண்ண மாட்டேன்? திரும்பி வரமாட்டேன். எந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தோட அவங்க பயணிக்கிறாங்க பாருங்க. ஸோ நம்மளுடைய லைஃப்ல நம்மளுக்கு கொடுக்கப்படுற டெஸ்ட் அப்படியாப்பட்ட டெஸ்டா இருக்கும்னா வாய்ப்பு இல்லை. ரொம்ப ரொம்ப அரிதான் அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம். ஆனா நம்மளுக்கு வர சின்ன சின்ன டெஸ்ட்ல நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு சாட்சி வாங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். இது வந்து எப்படின்னா உலகத்துல நம்ம போகும்போது தான், இல்லைங்களா? உலகத்துல நம்ம போகும்போது தான் யாரும் நம்மள என்ன பண்ண மாட்டாங்க? பார்க்க மாட்டாங்க. எக்லீஷியால இருக்கிறவங்க நம்மள என்ன பண்ண மாட்டாங்க? நாங்க எப்படி ஒண்ணா இருந்துருவோம். பட் எக்லீஷியாக்குள்ள வந்த பிறகு சகோதரர்கள் மத்தியில ஒரு முகத்தை என்ன பண்ணிடுவோம்? காட்டிடுவோம். இந்த ஒரு தருணம் எப்படின்னா ஒரு சரீர பிரகாரமா தேவன் நம்ம என்ன பண்ண போதில்ல? பார்க்க போதில்ல. இருதயத்தின் பிரகாரமா நீ உலகத்தில் இருக்கும் உலகம் உன்னை எந்த அளவுக்கு வந்து ஆட்கொள்ளும், உன்னை எந்த அளவுக்கு சோதிக்கின்றதை அவர் அறிஞ்சதால அவருடைய வார்த்தை இப்படியா ஒவ்வொரு கூடுகளையும் நம்மளுக்கு கொடுத்து நீ நாளைக்கு இந்த மாதிரி போக போற, அந்த நாள்ல இந்த மாதிரி வார்த்தை என்ன பண்ணும்? பாதுகாக்கும். ஸோ இந்த மாசம் நீ கடந்து போக வரை இந்த வார்த்தை உன்னை என்ன பண்ணும்? பலப்படுத்தும் அப்படின்ற எல்லா விஷயத்திலும் நம்ம என்ன பண்ணோம்? உறுதியா வழி நடத்தும். ஸோ இந்த காக்கும் வல்லமை பார்க்கும்போது தெய்வீக வல்லமை அவர்களின் இருதயங்களில் ஒரு மகா வல்லமை உருவாக்கி எந்த ஒரு நெருக்கடியும் தாங்கி நின்று எதிர்கொள்ள அவர்களை பக்குவப்படுத்தியது. அவர்களின் பலவீனத்தில் அந்த தெய்வீக வல்லமை பலமாய் செயல்பட்டு அவர்களை முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் மாற்றியது. கண்டிப்பா அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாவற்றிலும் பரீட்சிக்கப்பட்டு ஜெயம் கொண்ட வகுப்பாராய் மாற்றப்பட்டாங்க. ஆனா ஒருத்தரை தவிர, யார் அவர் நம்மளுக்கு தெரியும்? யூதாஸ் காரியோத்து. ஸோ அவளுடைய இருதயம் என்னவா இருந்துச்சுன்னா ஒரு சதி எண்ணம், ஒரு துரோகி என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. காரணம் நம்ம பார்க்கும்போது அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு? வாசிக்கலாம். மற்றவர்கள் எதையெல்லாம் கண்டும் கேட்டும் உணர்ந்திருக்கிறார்களோ அவைகளை காணும் வாய்ப்பை யூதாசும் பெற்றிருந்தார். எப்படி 11 சீஷர்கள் யூதாஸ் தவிர்த்து அது எந்த அளவுக்கு வார்த்தையை வந்து இயேசு கிறிஸ்து அவங்க மத்தியில சொன்னாரோ அங்க யூதாசு கண்டிப்பா என்ன பண்ணாரு? இருந்தார். எது வரைக்கும் இருந்தாரு? கர்த்தருடைய பந்திய சாப்பிட்டுட்டு கடைசி ஒரு துண்டு எடுத்து கொடுத்துட்டு நீ செய்ய வேண்டிய வேலையை செய்கின்ற வரைக்கும் என்ன பண்ணாரு? யூதாசு இருந்தாருன்றதை பார்க்கிறோம். ஆனாலும் எந்த ஒரு அவருடைய வார்த்தை
எந்த ஒரு செயலும் அவர்கிட்ட என்ன பண்ணல, இருதயத்துல ஆழமா இல்லாதால அவருடைய இருதயத்துல வேற ஒரு உபதேசம், வேற ஒரு டார்கெட் அவர்கிட்ட இருந்ததால என்ன பண்ணல, அந்த வார்த்தை கிரியை செய்யல. சார் நம்மளுக்குள்ள அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சிருந்தோம்னா, உலகத்தினுக்குள்ள சம்பந்தப்பட்ட டார்கெட்டோ இல்ல நம்மளுக்குள்ள சுயசித்தத்தை செய்யற டார்கெட் நம்ம வச்சிருந்தோம்னா, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு நம்ம கேட்டாலும் அது என்ன ஆகாது, செயல்படாது, கிரியை செய்யாது. தேவனுக்கு உகந்ததான ஒரு வார்த்தை நம்மளை அர்ப்பணிச்சு, நம்மளை கீழ்ப்படிஞ்சு, நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை அர்ப்பணிக்கும் போதுதான் கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கை மாறும். பேதுரு அர்ப்பணிச்சார், அவருடைய வாழ்க்கை மாறியது. ஆனா யூதாசோ அந்த அர்ப்பணிப்பை தவிர்த்துட்டு தனக்கு சித்தமானது என்ன பண்ணார், உறுதியா பற்றி கொண்டதால அவருடைய வாழ்க்கை ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தது. இந்த பேரப்ப வாசிக்கலாம். பேதுருவுக்காக போதகர் ஜெபம் செய்தார். பேதுருவின் உள்ளம் காப்பாற்றப்பட்டதாக நிலையில் காணப்பட்டது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. பேதுருடைய பிரச்சனைகள் வர்றதுக்காக யாரு ஜெபிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அப்போ நம்ம ஒருவேளை தேவன்கிட்ட நெருங்காம போயிட்டோம், ஒரு பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிட்டோம்னாலும், நம்ம ஒருவேளை அவருடைய வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்குற பிள்ளைகளா இருந்தா நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுவாரு, கண்டிப்பா ஜெபம் பண்ணிடுவார். அந்த வார்த்தை உண்மை. ஸோ நம்ம நினைக்கலாம் உடனே அந்த பிரச்சனை மாறும். ஓ, நம்ம வெள்ளத்தினால மாறிச்சு அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். தேவன் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, பேசுவார் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம உறுதியா இருப்போம். தொடர்ந்து வாசிக்கலாம். சூறாவளி போன்று காணப்பட்ட சூழ்நிலையின் வேகம் பேதுரை நிலைக்கொலை செய்யும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர் மீண்டும் எழுவார் என்பதையும் தனது மனந்திரும்புதலுக்கு பிறகு தன் சகோதரர்களுக்கு பக்கபலமாக காணப்படுவார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் யூதாஸ்க்காக இயேசு எதையும் பேசவில்லை. காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணல, மதிப்பு கொடுக்கல. இயேசு கிறிஸ்து எவ்வளோ ஊமைகள், எவ்வளோ போதனைகள், ராஜ்யத்துக்குண்டான ரகசியங்கள் அவங்களுக்கு அருளப்படலை, உங்களுக்கு அருளப்பட்டுச்சு சொல்லிட்டு என்ன பண்ண சொன்னார். அவ்வளோ நல்ல வார்த்தைகளெல்லாம் கேட்டு கூட யூதாஸோட மனசு என்ன பண்ணல, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கல, அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலன்னும் போது கண்டிப்பா அவருக்காக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பரிந்து பேசல என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டார். அப்போ எந்த அளவுக்கு நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறீங்களோ அப்போதான் தேவன் என்ன பண்ணுவாரு, தேவன் கிட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுவார். ஸோ அவர் பொல்லாங்கனுடைய பிள்ளை என்பதை இயேசு அறிந்திருந்ததால, எனவே அவர் சுதந்திரமான முடிவில் இயேசு என்ன பண்ணல, தலையிடவும் இல்லை. ஏன்னா இருதயம் என்ன ஆச்சு, அந்த மோசமான வழியில போக தீர்மானிச்சிச்சு, போகவும் ஆரம்பிச்சிச்சுன்னும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, தடை பண்ணல. நமக்குள்ள சில திங்கிங் ஏற்படும். நான் இந்த பாவத்தை நான் செய்யறதுக்கு ஒரு தேவன் அனுமதிச்சாருன்னா கண்டிப்பா எந்த ஒரு மனுஷனும் சுயாதீனத்தில் தேவன் என்ன பண்றதில்ல, தலையிடறதே இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குற பிள்ளைகளை அந்த வார்த்தை மூலியமா என்ன பண்ணிடுவாரு, செய்யறதுக்கு முன்னாடி எச்சரிப்பாரு. வேணாப்பா, இது உன் கேரக்டரே இல்லை, புது சிருஷ்டிக்கு ஏத்த காரியம் இதுல நீ செய்யாத என்ன பண்ண, அந்த வார்த்தை பேசிடும். யாருக்குன்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குற பிள்ளைகளுக்கு. வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காத பிள்ளைகளுக்கு அவங்க எதை செஞ்சாலும் என்ன பண்ணும், நன்மையா செய்யற மாதிரி நினைப்பாங்க. அவங்க நான் கரெக்டா தான் செய்யறேன். அது யூதாஸ் காரியத்து விஷயமும் அப்படிதான். இயேசு கிறிஸ்து நான் காட்டி கொடுப்பேன், அவர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவரு. இந்த காவலி எல்லாம் என்ன பண்ண போறாரு, சுக்குநராக உடைச்சு வெளிதலை ஆயிட்டு வந்துட்டு போறாரு. ஆனா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, காசு கிடைக்க போது, நம்மளுக்கு லாபம் தான் அப்படின்ற ஒரு தவறான யோசனைய யூதாஸ்குள்ள சாத்தான் என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். ஸோ பார்க்கலாம். இவன் என்னுடையவன் என்று தேவனால் சொல்லப்படக்கூடிய ஒருவரா யார் இருந்ததுன்னா பேதுரு இருந்தார். அதே போல இவன் என்னுடையவன் என்று சொல்லக்கூடியதாக யூதாஸ் காரியத்து இருந்தார்னு சொல்லிட்டு யார் சொல்றதுன்னா சாத்தான் சொல்லுவான். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படும் பட்சத்துல, அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குற பட்சத்துல சாத்தானால நம்மளால என்ன பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அவருடைய வார்த்தைக்கு நீங்க வல்லமை எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு, வழி நடத்துவாரு. ஆனா யூதாஸுக்கு அந்த வார்த்தை மேல் நம்பிக்கை இல்லாத போல ஒருவேளை யூதாஸ் கேரக்டர் நம்ம இருக்க மாட்டோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி அதாவது அந்த நம்மளுடைய சுய சித்தத்தை செய்யறதுக்கு நம்மளுடைய மனசு விட்டு போயிருந்தோம்னா உடனே நம்ம மனம் மாறிக்கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணலாம், செவி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே தேவனுடையவர்கள் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, செம்மறியாடு ஒரு பக்கம், ஓநாய்கள் ஒரு பக்கம், இதுல காணப்படாத இன்னொரு ஒரு கூட்டம் இருக்கு, வெள்ளாட்டு கடா ஒரு பக்கம். செம்மறியாடோட கேரக்டர் சுருக்கமா பார்க்கும்போது அது ஒரு சின்ன ஒரு பட்டி. அந்த பட்டியில மெய் பண்ணி இங்கதான் நீ மேயணும், இங்க என்ன இருக்கோ அதை தான் நீ சாப்பிடணும் சொல்லிட்டு என்ன விட்டுட்டாருன்னா செம்மறியாடு தலையை தூக்கி என்ன பண்ணாது, பார்க்கவே பார்க்காது. பக்கத்துல ஒரு பெரிய பட்டியில, பெரிய பட்டியா இருக்கு, பசுமையா வளர்ந்தது, அகலமா இலைகள் இருந்தாலும் அதை கொஞ்சம் கூட என்ன பண்ணாது, கவனிக்காது. இங்க சின்ன சின்ன புல்லு தான் இருக்கு, சில இடத்துல காஞ்சி இருக்கு, சில இடத்துல முள்ளு இருக்குன்னா கூட அதை கடந்து போயிட்டு மெய் பண்ணி என்ன சொன்னா அதை தான் சாப்பிடும். ஸோ நம்மளுக்கு கூட ஒரு அருமையான எக்லிஷா தேவன் என்ன பண்ணியிருக்காரு,
குடுத்துருக்கிறாரு. இந்த இடத்துல தான் நீ என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைய கேட்கணும். அவர வந்து ஆவிக்குரிய விஷயத்துல நீ வளரணுன்னும்போது, நம்மளுடைய பார்வை என்ன பண்ணக்கூடாது? அக்கம் பக்கம் பார்க்கக்கூடாது. அப்படி அக்கம் பக்கம் பார்க்குற கேரட் யாருக்குன்னா, வெள்ள ஆட்டுக்கடாக தான் இருக்கும். இது என்ன வெறிதோமத்துண்டு புல்லு. நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பக்கம் போலாம். அந்த பக்கம் ஓடலாம். இந்த பக்கம் ஓடலாம்ன்னு என்ன பண்ணணும்? நாலா பக்கமும் ஓடைய பார்க்கும். நம்ம செம்மறி ஆடா இருந்து தேவன் கொடுத்த இந்த ஒரு ஒரு ஆவிக்குரிய இந்த குடும்பத்தோடு இணைஞ்சு, மரண பரியந்தம் நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஒரு பிள்ளை மேய்ஞ்சு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வந்தோமானா, கண்டிப்பா அந்த பிளெஸ்ஸிங்குள்ள நம்ம கடந்து போகும். 3வது ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்கு. அது எதுனா, ஓநாய் எண்ணம். ஓநாய் எது? பட்சிக்கிற எண்ணம். அது கடிக்கிறோம். அந்த ஒரு கேரக்டர்ல நம்ம கண்டிப்பா காணப்படக்கூடாது. பட்சிக்கிறதுன்னா என்னன்னா, ஒரு நற்பெயர கெடுக்கிற ஒரு விஷயம். இல்லன்னா அவர தாழ்த்திட்டு அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? போணுன்ற விஷயம். இது இந்த கேரக்டர்லாம் எதிராளிக்குரியது. நம்ம அப்படியாப்பட்ட கேரக்டர்ல வளரவே கூடாது. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் செம்மையாடு போல தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் தான் இருக்கணும். கர்த்தருக்குள்ளான சகோதரிகளே, தேவனுடைய சத்தியத்தில் தரம் பிரிக்கும் ஒரு வல்லமை, அதாவது தீர்மானிக்கும் ஒரு வல்லமை இருக்கின்றது. தேவன் அப்படிதான் பார்க்கிறார். நம்மளுக்கே தெரியும். இயேசு கிறிஸ்து ஜட்ஜ்மென்ட் கொடுக்கும்போது கூட செம்மறி ஆடு, வெள்ள ஆடு 2த்தையும் பிரிச்சு தான் அவர் ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிறார். அந்த சத்தியம் ஒருவரின் இருதயத்தில் சுபாவத்தை பொறுத்து சிலருக்கு வாழ்வு தரும் நறுமணமாகவும், மற்றவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான வாசனையாகவும் அமைக்கிறது. தேவன் எல்லாருக்கிட்டையும் சரிசமமா தான் என்ன பண்றாரு? பேசுறாரு. அந்த வார்த்தை சில பேருக்கு எப்படி இருக்கும்? ஆமா, நான் இந்த கேரக்டரோட இருந்துட்டேன். வெள்ளாடு போல இருந்துட்டேன். இனி நான் வெள்ளாடா இருக்கக்கூடாது. செம்மறி ஆடா நான் மாறணும்ன்ற ஒரு அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிற பிள்ளைகளா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து தேவனுடைய வார்த்தை நறுமணமா இருக்கும். இல்லன்னா வந்து ஒரு ஓநாய போலயோ, இல்ல வெள்ளாடு போலயோ இருக்கிற அந்த கேரக்டர் நம்ம இருந்துட்டோம்னா, அத வாரம் வாரம் நடத்த தான் போறாங்க. அது சத்தியம்னு போடத்தான் போகுது. நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம்? உலகத்தோட ஒத்து போற மாரி வாழ்க்கை தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? சேஃபு அப்படின்ற மாரி தவறான எண்ணங்களோட நம்ம இருந்துட்டோமானா, அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு மரண வாசனையாய் காணப்படும். வாசிக்கலாம் அந்த பேர அப்ப. ஏன் இப்படி நடக்கின்றது? இந்த வித்தியாசம் மனித இருதயத்திலிருந்தே உருவாக்குகின்றது. இது சத்தியத்திற்கு ஒருவன் அளிக்கும் பதிலின் பின்னணியில் உள்ள உள்நோக்கங்களையே சார்ந்துள்ளது. சிலர் எளிய மனதுடன் ஆழ்மனவரை உண்மை தன்மையுடன் இருக்கின்றார்கள். மற்றவர்களோ தறிகெட்டு நடப்பவர்களாகவும் துணிகரம் கொண்டவர்களாகவும் தேவனுடைய வார்த்தையோடும் அவரது வழிநடத்துதலோடும் விளையாடுபவர்களாகவும் இருக்கிறார் என்றார்கள். இன்னும் சிலரோ வஞ்சகம் நிறைந்தவர்களாகவும் பேராசை கொண்டவர்களாகவும் பதவி மற்றும் அதிகாரத்திற்காக இயங்குபவர்களாகவும் இருக்கின்றார்கள். தங்கள் நோக்கத்தை அடையும் தங்களது முயற்சியில் யாராவது பாதிக்கப்பட்டாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படுகிறது இல்லை. ஸோ இந்த பராபுல 3 கேரக்டர் நம்ம பார்க்குறோம். அது செம்மறி ஆடு கேரக்டர். அது தேவனுடைய வார்த்தைக்கு தன்னால முடிஞ்ச உண்மைத்தன்மை காட்டி அது வாழும். இன்னொன்னு வெள்ளாடு கேரக்டர். அது இஷ்டத்துக்கும் தறிக்கட்டு அங்கங்க ஓடி அது தன்னால சுயசித்தத்தை என்ன பண்ணும்? செஞ்சு கொண்டே இருக்கும். இன்னொரு கேரக்டர் அது வந்து ஓநாயோட கேரக்டர். மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி என்ன பண்ணாது? ஒரு ஜெபம் கூட ஜெபிக்காத ஒரு புது சிருஷ்டின்னு நம்ம சொல்லிக்கலாமா? ஒரு எக்லீஷியான்னு இருக்கு. அந்த எக்லீஷியால இவ்வளவு காரியங்கள் இருக்கு. இவ்வளவு சகோதரர்கள் வந்து ஊழியம் செய்றாங்க. அதுவும் மத்த எக்லீஷியா நடக்கிற காரியங்கள் நம்ம காதுல செவி போறோம், கண்ணால பார்க்கட்டும் போது, அதுக்காக ஜெபிக்கின்ற ஒரு உணர்வு கூட இல்லைன்னா, நம்ம எப்படியாப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நம்ம இருக்கணும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு அ புது சிருஷ்டிக்குண்டான ஒரு அடையாள வாழ்க்கை. அது ரகசியமான ஒரு வாழ்க்கை. அது வெளிரங்கமா நம்மள என்ன பண்ண முடியாது? காமிச்சுக்கொள்ள அவசியமே இல்ல. ஆனா தேவன் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா பார்ப்பாரு. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னது. நீ அந்தரங்கத்துல ஜெபிக்கிற அந்த ஜெபம், தேவன் என்ன பண்ணுவாரு? அது கவனிக்கிறாரு இல்லைங்களா? வெளிரங்கமா இருக்கிற விஷயங்கள விட, அந்த அந்தரங்கமான விஷயங்கள் ரொம்ப பிளெஸ்ஸிங்கா கண்டிப்பா காணப்படும். மந்தையின் மேய்ப்பன் அழிவை உண்டாக்கும் ஓநாயை பாதுகாக்கும்படி கண்டிப்பா என்ன பண்ணல? நியமிக்கப்படல. அந்த ஓநாயை என்ன பண்ணுவாரு? அவர் இஷ்டத்துக்கு விடுவாரு. ஒரு நாள் அவங்களுக்கு அழிவு கண்டிப்பா காணப்படும். அடுத்தது வெள்ளாடு போல இருக்கிற அந்த தறிக்கட்டு ஓடுற அந்த வெள்ளாட்டு கட்டி போட்டு, கட்டாயப்படுத்தி, நீ இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் என்ன பண்ண போதில்ல நம்மளைய. அந்த வெள்ளாட்டு கடாவ அந்த நல்ல மேய்ப்பன் செய்ய போவதில்ல. ஆனா, எத்தகைய சூழ்நிலையும் தேவனுடைய ஆடுகளை, அந்த செம்மறி ஆடுகளை போன்ற இருக்கவங்கள பேணும், அதாவது பாதுகாக்கவும், அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கவும், தேவன் எப்படின்னு என்ன பண்றாரு? ஆயத்தமா இருக்கிறாரு, வாஞ்சியா இருக்கிறார். மெய்யான ஆடு அவரது குரலை கண்டிப்பா என்ன பண்ணும்? கேட்கும். ஒருவேளை உங்களுக்குள்ள இந்த நாள்ல நான் எப்படியாப்பட்ட ஒரு பாதுகாப்ப எடுத்துக்கொள்ளணும்ன்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள நம்ம வரப்போறோம். இந்த பாடத்தோட முடிவுக்குள்ள நம்ம வந்துட்டோம். நான் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் எப்படியாப்பட்ட ஒரு பதில நான் கொடுக்க போறேன்?
நம்ம உண்மையாகவே வெள்ளாடா நம்ம மாறப்போறதில்ல. இல்ல ஓனாகவும் நம்ம உருவாக போறதில்ல. ஆனா, உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு இல்லையா? நான் கிறிஸ்துவ எப்படியாவது பார்க்கணும். அதுக்கு தான் நீங்க வந்தீங்க சத்தியத்த கேட்டுட்டு. தேவன பத்தி தெரியாது. ஆனா சத்தியத்துக்குள்ள வந்தப்ப தேவன பத்தி அறிஞ்சுட்டீங்க. இப்ப நம்மளுடைய வேலை என்னன்னா, அந்த கிறிஸ்து யாரு? அவர் எப்படி இருப்பாரு? இவ்வளவு பெரிய வல்லமை படைச்ச தேவன் யாரு? அவர் எந்த ரூபத்துல இருப்பாரு? அவருடைய செயல்பாடு என்ன? நம்மளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஏக்கத்த நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகரிச்சுக்கணும். எப்படி அதிகரிச்சுக்கணும்னா, தேவனுடைய அந்த வார்த்தைய நம்ம என்ன பண்ணணும்? பற்றிக்கொள்ளணும் தவிர, யூதாசை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணிட்டு விழுந்து போகிற சூழ்நிலைக்குள்ள நம்ம போகக்கூடாது. ஸோ ஒரு மெய்யான ஆடாக மேய்ப்பனை பராமரிப்பு அனுபவிப்பது என்பது ஒரு ஆசீர்வாதமான காரியம். அது ஆசீர்வாதமான காரியம்ன்றத அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை கண்டிப்பா அத ருசித்து பார்த்தவங்க எப்போதும் சொல்லுவாங்க, தேவன் என்னை இந்த அளவுக்கு ஒரு ஒரு படிப்பினை கொடுத்து, கொடுத்து என்ன என்ன பண்றாரு? வழிநடத்துறாரு. அவர் இம்மட்டும் இல்ல, எப்பவுமே எனக்கு உதவி செய்ற எபினேசரா இருக்கிறாருன்ற ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க குடுப்பாங்க. எந்த அளவுக்கு பாடுகள், பிரச்சனைகள் வந்தாலும் குன்றி போய், சோர்ந்து போய் காணப்பட மாட்டாங்க. அவங்க உற்சாகத்தோட எப்பவுமே செய்ற அந்த ஊழியத்த கன்டினியூ என்ன பண்ணிருப்பாங்க, செஞ்சு கொண்டே கொடுப்பாங்க. அவங்க மத்தவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. மத்தவங்க நம்மளுக்கு இன்னைக்கு செஞ்சா நாளைக்கு இது செய்வாங்க. அந்த மாரி எதிர்பார்ப்பு இல்லாம அவங்களோட ஊழியங்கள் போய்க்கொண்டே இருக்கும். நிச்சயமாவே தேவன் நம்மளை காத்துக்கொள்ள தான் இப்படியாப்பட்ட ஒரு ஆயத்தத்தோட இந்த எக்லீஷாவ அமைச்சு, அதுல இந்த மாரி சத்தியங்கள்வான்களுக்கு பரிசுத்தவான்கள கூட்டிட்டு வந்து உங்க முன்பாக போதித்து, "நான் உன்னோட இருக்கேன். நான் காத்துக்கொள்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் நம்மகிட்ட சொல்லின்னு வராரு. ஸோ கர்த்தர் ஒரு மெய்யான ஆட்டை ஒருபோதும் என்ன பண்றதில்ல, இழப்பது. நம்மெல்லாம் மெய்யான ஆடு. நம்மள இழக்கத்துக்கு அவர் ஒருபோதும் விரும்புறதில்ல. இறுதி வரை நம்மள என்ன பண்ண போறாரு? காக்க தான் போறாரு. அதே விசுவாசத்தோட நம்ம இந்த ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓடி, ஜெயம் வகுப்பாராக மாற, தேவன் தாமே நம்ம அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக வழிநடத்துவாராக. இப்படியாப்பட்ட சத்தியங்களை பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் மீண்டும் நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபையாருக்கு நன்றிகளை எடுத்துக்கிறேன். நன்றி.